ஹலோ வெஸ் ஐமரம் இப்போ நான் போகிறது சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த பார்க்குறோம். கோபால் என்பவர் வழக்கம் போல அவருடைய டாக்ஸி எடுத்துட்டு ஓட்டிட்டு வராரு. கார் ஓட்டி தான் அவர் வாழ்க்கையை ஃபுல்லா அவர் வாழ்க்கை நடத்திருக்காரு. முக்கியமா அவருடைய மகள் மாயா அந்த மாவட்டத்தோட கலெக்டர். தனது மகள் கலெக்டரா இருந்தாலும் தனது உழைப்ப அவர் விட முடியாது அப்படின்னு பிடிவாதமா கார் விட்டு இருக்காரு. இப்போ ஒரு நாள் மாயா கூப்பிட்டு, அப்பா நான் தான் கலெக்டர் ஆயிட்டேனே, நமக்கு என்ன பணத்து குறைச்ச, நீ வேலைக்கு போக வேணாம் அப்படின்னும் கார் விட்டு போக வேண்டாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் முடியாதுமா, என்னால வேலை செய்யாம வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப மாயாவும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு, சரிப்பா உங்க இஷ்டம் போல பண்ணுங்க அப்படின்ட்டு அவருடைய பணியை அவர் செய்யறாரு. இப்படி ஒரு நாள் கோபாலு அவர் கார் ஓட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் எஸ்ஐ ஆரியன் என்பவர் அந்த காரை இடையில வழிமறிக்கிறாரு, இடையில கை காட்டுறாரு. இப்ப கோபாலம் அங்க போய் நிப்பாடுறாரு. இப்ப அவரு கொஞ்சம் தூரம் நான் போகணும் போங்க அப்படின்னும் அவர் ஏறி உட்காராரு. எஸ்ஐ தெரியாத ஆளே அந்த மாவட்டத்துல கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளு. அதாவது பணம் லஞ்சம் வாங்குறதுல இருந்து அவருடைய அடாவடி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு அந்த நகரம் முழுவதும் பரவலா இருக்கு. ஆனாலும் கோபாலுக்கு அவரை பத்தி தெரியாது. இப்ப கோபால் பின்னாடி உட்காந்து அமர்ந்துட்டு வந்திருக்காரு. 18 கிலோமீட்டருக்கு பிறகு போய் நிப்பாட்டுறாரு, இறங்குறாரு. இறங்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருக்காரு. என்னதான் ஒருத்தர் கார் ஓட்டு வந்தாலும் அவங்க வாடகை நம்பி தான் அவங்க ஓட்டுறாங்க. முக்கியமா அந்த டீசலுக்காவது அவங்க ஓடணும் அப்படின்ட்டு தான் ஓடுறது. அதனால இவரு எஸ்ஐய சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ஆரியன் திரும்பி பாக்குறாரு. இப்ப நேரா பக்கத்துல வராரு. இந்த இடத்துல தான் சார் வாடகை வேணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஆரியன் பயங்கரமா கோவப்படுறான். யாரு என்கிட்டே வாடகை கேட்கறியா, நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னும் அவன் கோவப்படுறான். இந்த இடத்துல உன்னுடைய கார்ல இருந்து ஆர்சி புக், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவர் எல்லா புக்கையும் எடுத்து தராரு. இதை பார்த்து ஒண்ணு கூட சரியா இல்லை அப்படின்னு தூக்கி எறிகிறாரு எஸ்ஐ ஆரியன். இதை பார்த்து கோபால் அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப நான் உனக்கு 5000 ஃபைன் போடுறேன், உடனே எடுத்து வை அப்படின்னும் ஆரியன் சொல்றாரு. சார் எல்லாமே சரியா இருக்கு, இன்னொரு டைம் பாருங்க சார் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டுதான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடுத்து பேசுறியா அப்படின்னு அவரை ஓங்கி பலர்னு அறைறாரு. சார் எனக்கு வாடகை வேண்டாம் சார் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப திரும்பவும் உனக்கு என்ன தைரியம், இந்த நகரத்திலேயே என்ன பார்த்தா நடுங்காத ஆளே இல்லை அப்படின்னும் கீழே உதச்சி கோபால கீழே தள்ளுறாரு. இப்ப இதெல்லாம் அங்க உள்ளவங்க எல்லாமே சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இளைஞன், அவன் பேரு ஜமால். இப்ப ஜமால் வீடியோ எடுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோவை, அதாவது அவருடைய மகள் மாயாவோட ஒன்னா படிச்சவர் தான் இந்த ஜமால். இப்ப ஜமால் மாயாவுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்றாரு. இப்ப மாயா அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அவருடைய அப்பாவை போட்டு யாரோ உதவுதுன்னு உதைக்கிறாங்க. இப்ப நேரா அதை பார்த்த அதிர்ச்சியிலேயே நேரா வீட்டுக்கு வராங்க. இப்ப பார்த்தா கோபால் சோகமா உட்கார்ந்து இருக்காரு. இப்ப பக்கத்துல இப்ப மாயா கேக்குறாங்க, என்னப்பா ஆச்சு? இப்ப அவர் சொல்றாரு, இல்லம்மா ஒரு கல்லு கீழே இருந்தது, வழி கீழே வந்துட்டேன், அதனால அடிபட்டுருச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு மாயா, இல்லப்பா ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கப்பா, என்னப்பா நடந்தது அப்படின்னும் அவர் கேட்கிறா. இல்லம்மா எதுவும் ஆவலமா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் மாயா தனது போன் எடுத்து அந்த வீடியோவை அவடம் காட்டுறாங்க. இதை பார்த்து கோபால் தலை குனிஞ்சு அழுதுட்டே இருக்காரு. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. என்னுடைய கார்ல எஸ்ஐ ஆரியன் வந்தாரு. அவரிடம் நான் வாடகை பணம் கேட்டேன். இப்ப அவர் உடனே என்னை அடிச்சு அவமானப்படுத்தினார் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு மாயா, கவலைப்படாதீங்கப்பா, இதுக்கு சரியான விலை கொடுத்தாகணும், இதுக்கு ஆரியன் பதில் சொல்லி ஆகணும், நீ கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏந்திரிக்கிறா. அவன் மறுநாள் விடியுது. மறுநாள் மாயா தனது அடையாளத்தையே முற்றிலும் மாத்திக்கிறாங்க. அதாவது சாதாரண ஒரு உடையில, சுடிதார்ல அவங்க அதே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்த பிறகு உள்ள போறாங்க. அங்க எல்லா காவலர்களும் சும்மாவே உட்கார்ந்து இருக்காங்க. சில பேரு சிரிச்சு ஜாலியா பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நேரா மாயா உள்ள போறாங்க. மாயாவை பார்த்து, யாருமா நீ, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் கேக்குறாங்க. இப்ப ஒருத்தவங்க மேல புகார் பண்ணணும் அப்படின்னும் மாயா சொல்றாங்க. இப்ப யார் மேல அப்படின்னும் அந்த போலீஸ்காரரும் கேக்குறாரு. இந்த இடத்துல மாயா சொல்றாங்க, எஸ்ஐ ஆரியன் மேலதான் கம்ப்ளைண்ட் தரணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஒரு பெரியவரை அவமானப்படுத்திட்டாரு, அதுவும் அடிச்சு நடுரோட்ல துன்புறுத்தி இருக்காரு, இது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கரமா கோவப்படுறாரு அந்த கான்ஸ்டபிள். யார் மேல புகார் எழுதணும், அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போ அப்படின்னு அவர் கத்துறாரு. இப்ப அதை கேட்டு அவன் அமைதியா நிக்கிறா. இந்த இடத்துல தான் அங்கிருந்து ஆரியன் உள்ள வர்றாரு. வந்த பிறகு என்னாச்சு, யார் இந்த பெண் அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இது போல உங்க பேர்ல புகார் அளிக்கணுமா அப்படின்னும் மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்ப மாயா தன்னுடைய அப்பா தான் அந்த கோபால் அப்படின்றத மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு ஒரு பெரியவரை நடுரோட்ல அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம், உங்க மேல வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு கடுமையான கோபம் ஆரியனுக்கு வருது. இப்ப ஆரியன் பயங்கரமா சிரிக்கிறான். எங்க யார் மேல கம்ப்ளைண்ட் தரணும்னு நினைக்கிற அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. இந்த இடத்துல எல்லா கான்ஸ்டபிளும் விழுந்து சிரிக்கிறாங்க. இப்ப ஆரியனும்
என்னை பத்தி இந்த ஊர்ல கேட்டு பார்த்திருக்கியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே சமம் அப்படின்னும் மாயா சொல்றாங்க. சட்டத்தை பத்தி நீ என்னிடம் பேசுறியா, சட்டத்தை எனக்கு கத்து கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இன்னும் 5 நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு வெளியே போகல அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உன்னை சிறையிலே போட்டுரும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் வெளியில ஏதோ பயங்கரமா சைரன் சவுண்ட் கேக்குது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. இப்பதான் எஸ்பி சரணும் மத்த அதிகாரிகளும் அங்கிருந்து வராங்க. இப்ப எஸ்பி நேரா உள்ள வராரு. உள்ள வந்து மாயாவை பார்த்த பிறகு சல்யூட் அடிக்கிறாரு. மேடம் நீங்களா, நீங்க ஏன் மேடம் இங்க வந்தீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப எஸ்பி சல்யூட் அடிக்கிறோன்னு எல்லாருமே பார்த்து அதிர்ச்சியா வராங்க. இப்ப மத்த போலீசார்களும் சல்யூட் அடிக்கிறாங்க. இதை கண்டு ஆரியனுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. ஒரு கான்ஸ்டபிள் வந்து இவ்வளவு நேரம் இவங்களை அவமானப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு எஸ்பி சரண் பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்க யாரும் தெரியுமா, இவங்க இந்த மாவட்டத்தோட கலெக்டர். இவங்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இப்ப எஸ்ஐ ஆரியன் மன்னிச்சிருங்க சார், இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னும் இவங்க சொல்லல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப மாயா சொல்றாங்க, நான் ஒரு சாதாரண ஒரு குடிமக்களா தான் இங்க வந்தேன். ஒரு சாதாரண குடிமக்களை இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா, இப்படிதான் நடத்துவீங்களா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமன்றத நீங்க மறந்துட்டீங்களா, மக்களை காப்பாத்துற நீங்களே இப்படி செஞ்சிருந்தா எப்படி இந்த நாடு முன்னேறும், இந்த நாட்டு மக்கள் எப்படி உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. இப்ப எஸ்ஐ ஆரியனையும் மத்த கான்ஸ்டபிளையும் உடனடியா இடைநீக்கம் செய்யணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே எஸ்ஐ ஆரியனை கைது பண்றாங்க. இப்ப இந்த செய்தி இந்த மாவட்டத்தில் உள்ள பாராளுமன்ற எம்பி ராணா. இப்ப ராணாவுக்கு இந்த செய்தி போகுது. ஏன்னா ராணாவுடைய வலது கை தான் எஸ்ஐ ஆரியன். அதாவது அவர் சம்பாதிச்ச பல்லாயிரம் கோடிக்கணக்கில் அவன் சேர்த்த அவ்வளவு பணமும் எஸ்ஐ ஆரியனால வந்தது. அதாவது லஞ்சம், ஊழல், அங்குள்ள அடிதடி வழக்கு, இது போல மிரட்டி பணம் பறிக்கிறது, நில உரிமையாளர்களிடமிருந்து தெரியாம எழுதி வாங்குறது, அதே போல அரசு நிலத்தை பட்டா மாற்றி எழுதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் மிரட்டி பணம் பறிக்கிறது அப்படின்னு பெரிய பெரிய வேலைகளை செஞ்சிருந்தவன் தான் இந்த ராணா. இந்த ராணாவுக்கு கைக்கூலியா இருந்தவன் தான் எஸ்ஐ ஆரியன். இப்ப ஆரியன் பிடிப்பட்டது ராணாவுக்கு பயங்கர கோபமாகுது. இந்த செய்தியை நாடு முழுவதும் மக்களிடையே வேகமா பரவுது. எல்லாமே அந்து போறாங்க. இப்ப ராணா உடனடியா அங்க உள்ள அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் கூட்டுறான். ஏன்னா அவனுக்கு அடிபணிஞ்சுதான் அங்க உள்ள அதிகாரிகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பணத்தை வாரி அரைக்கிறான். இப்ப அடுத்த நொடியே பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாமே அவனிடம் வராங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனை கேட்கறாங்க. இது போல கலெக்டர் மேடம் அப்பாவை அவமானப்படுத்துறாங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க. இதை கேட்டு ராணா பயங்கரமா கோபம் வரான். உடனடியா இது பழி வாங்கியே ஆகணும். அதாவது சும்மா இருந்தாதான் அவன் ஏதாவது பண்ணுவான். இந்த இடத்துல அவருடைய அப்பாவை என்னென்ன பண்ணுமோ அதை செய்யுங்க அப்படின்னும் அவன் உத்தரவு போடுறான். மறுநாள் விடிஞ்ச பிறகு மாயாவோட அப்பா எப்போதும் போலயே அவருடைய டாக்ஸியை தொடச்சி காரை தொடச்சி பயணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல 4-5 போலீசார் எல்லாமே அங்க வராங்க. வந்துட்டு அவரை பிடிக்கிறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, நடக்கிறது என்னன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த இடத்துல வாங்க ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. இப்ப ஸ்டேஷன் போயிட்டு அங்க இவர் மேல ஒரு பாதசாரி நடந்து போன ஒருத்தர் மேல வண்டி மோதினத்தால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு பொய் வழக்கு போட்டு அவர் ஜெயில தள்ளுறாங்க. இப்ப இந்த செய்தி மாயாவுக்கு வருது. மாயா அதிர்ச்சியா வராங்க. இந்த இடத்துல என்னன்னு விசாரிக்கிறாங்க. இதுக்கு மூல காரணமா ராணா இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. உடனடியா ராணாவை பத்தி அவனது பழைய வழக்குகள் எல்லாமே எடுக்கிறாங்க. என்னென்ன ஊழல் செஞ்சான், என்னென்ன குற்றச்செயல்களை செஞ்சான், எல்லா வழக்குகளையும் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல ஆரியனை உடனடியா விடுதலை பண்ணி அழைச்சிட்டு போறான். இப்ப ராணா என்னென்ன குற்றச்செயலாம் ஈடுபட்டான் அப்படின்றத மறைமுகமா விசாரிச்சு உண்மையான முகத்தை தோலுரிச்சு காட்டணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இந்த இடத்துல அதுக்குன்னு தனி அதிகாரிகளை மாயா நியமிக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு நகரத்துக்கும் போயிட்டு ராணா என்னென்ன குற்றம்லாம் செஞ்சாங்களோ அந்த குற்றத்துக்கெல்லாம் சாட்சி தர்றாங்க. அவன் இதுவரைக்கும் 5000 கோடிக்கு மேல அந்த நகரத்துல கொள்ளடிச்சிருக்கான். அதாவது லஞ்சம், ஊழல், அது மட்டும் இல்லாம ஆட்கடத்தல், இப்படின்னு பல விஷயங்கள் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்கான். மேலும் அரசோட நிலங்களை நிறைய கைப்பற்றிருக்கான். இந்த விஷயம் எல்லாமே இப்ப ஒன்னொன்னா வெளில வருது. இப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, இப்ப அவருடைய அப்பா எந்த ஒரு செயலையும் செய்யல அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அவரையும் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு இருக்க சொல்லிட்டு இப்ப ராணாவை பத்தி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மீடியாவெல்லாம் வர சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லா மீடியாவும் பரவ அடுத்த நிமிஷம் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும். நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நேரா ராணாவும் ஆரியனும் இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் அவங்களுடைய ஃபைனல் இடம். அதாவது அவங்க சேமிச்சு வச்சிருக்கிற அனைத்து பணமுமே அங்கதான் இருக்கு. இப்போ உடனடியா அந்த பணத்தை எல்லாம் மாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்காக தயாரா இருக்கிறாங்க. மாயாவும் மற்ற போலீசார்களும் அங்க நுழையிறாங்க. உடனே அவங்களை கைது பண்ணி அத்தனை பணங்களையும் பறிக்கிறாங்க. ராணாவுடைய சொத்தும் ஆரியனுடைய சொத்துக்களும் மொத்தமா முடக்கப்படுது. இப்ப வழக்காடி அவங்க மேல குற்றம் நிரூபிக்கப்படுது. இப்ப உடனடியா இந்த செய்தி வேகமா பரவுது. அதாவது இந்தியாவே அதிருது. முக்கியமா 5 வருஷத்துல இவ்வளவு பணம் சேமிக்க முடியுமா அப்படின்னு எல்லோரும் அதிர்ச்சியா வராங்க. இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய
இருக்கக்கூடிய அதிகாரிகளே சட்டத்தை மீறினா நாடு எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்றத அவங்க ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்றாங்க. இதுக்கு மேல யார் எந்த குற்றம் செஞ்சாலும் அவங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும். அதே போல ஒவ்வொரு விஷயமுமே தோண்டி எடுத்து அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய நீதியை நேர்மையை பாராட்டி அவங்களுக்கு பதவி உயர்வு பண்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிமிஷமே இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி.